அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு 27/9/2023 முதல் ஜென்ம ராசியில் உச்சம் பெற்று ராசியின் அதிபதி சஞ்சரிக்க போகிறாருங்க. புதன் உச்சம் பெறும் காலம் என்பது பல்வேறு விதமான வாழ்க்கை முறைகளில் ஏற்பட்ட நெருக்கடிகளை மாற்றுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. இந்த தருணத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் ஏற்படக்கூடிய சிரமங்களை உச்சம் பெறக்கூடிய ராசியின் அதிபதி விலகி பல்வேறு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே அலட்சியம் இல்லாமல் இந்த தருணத்தில் செயல்படக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு மட்டுமல்லங்க 10ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார். ஜீவனாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் உச்சம் பெறுவது பல்வேறு விதமான தொழில் ரீதியான வளர்ச்சிகள் மற்றும் எதிர்பாராத நல்ல பல பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க. ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதி உச்சம் பெற்று சஞ்சரிப்பது பல சிரமங்களை விலக்கி நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக புதனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் புதன் தனது சொந்த ராசியான கன்னி ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது, முழு ஆட்சி பலத்துடன் அமர்வது மனித வாழ்வில் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் புதன் உச்சம் பெறும் காலம் மாற இருக்கும் வாழ்க்கை நிலை என்று அமைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் 27/9/2023 முதல் பல விஷயங்களில் கிடைக்க இருக்கிறது. எனவே அலட்சியம் இல்லாமல் அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து வருவதற்கான வாய்ப்பை அள்ளி கொடுக்க போகிறாருங்க. புதனை பொறுத்த வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். அப்படிப்பட்ட மிக முக்கியமான கிரகமாக இருக்கிறாருங்க. துரிதமாக அனைத்து விதமான பணிகளையும் சாதித்து காட்டக்கூடிய தெளிந்த அறிவாற்றலை கொடுப்பாருங்க. ஏனென்றால் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் அறிவாற்றல் மிக தெளிந்து அளவற்ற முறையில் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. மிக ஒளி பொருந்திய கிரகமாகவும் வித்தைக்கு அதிபதியாகவும் செயல்படுகிறார். எனவேதான் புதன் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. இந்த அறிவாற்றல் என்பது புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரியத்தை கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது புதனிற்கு மிதுன ராசியும் ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது. கன்னி ராசி ஆட்சி வீடாக இருந்தாலும் அவரது உச்ச வீடாகவும் இருக்கிறது. அது மட்டுமல்லாது நட்பு கொண்டாடக்கூடியவராக பார்க்கப்படுவதால் காலச்சக்கரத்தில் 3, 6 ஆகிய இடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இயற்கையாகவே புதன் ஒரு சுப கிரகமாக கருதப்பட்டாலும் பாவ சேர்க்கையினால் அபசு கிரகமாக பார்க்கப்படுகிறார். தனித்து சுபத்துவ பாதையில் மிக வலுவாக ஒருவருடைய ஜாதக அமைப்பில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க. தனித்து சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கும் போது 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்கள்ல சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையை கொடுப்பார். ஆனால் பாவஸ் கிரக நிலைகளின் சேர்க்கை இருக்கும்போது 3, 6, 10, 11 ஆகிய இடங்கள்ல மிக அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க. எனவேதான் புதனின் அமைப்பு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது கல்வி சார்ந்த விஷயங்களிலும் மிக தெளிந்த அறிவாற்றல் வேண்டும் என்றால் புதனின் அமைப்பு முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மிக பெரிய கடினமான சவால் நிறைந்த வேலையை கூட புதன் கொடுக்கக்கூடிய அனுபவ ஆற்றல் மற்றும் தெளிந்த அறிவாற்றல் என்பது அவற்றை சமாளித்து எளிமையாக தங்களுக்கு மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பை உருவாக்குவார். ஆனால் புதன் வலுவிழந்து காணப்படும் போது மிக எளிமையாக முடிக்க வேண்டிய காரியமாக இருந்தாலும் கூட அவற்றை மிக சிக்கலாகவும் கடினமாகவும் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவேதான் புதனின் அமைப்பு மிக வலுவாக இருந்தால் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும். அவர் அஷ்டமத்தில் இருக்கும் போதுதான் சில சிரமங்கள் இருக்கும். தற்போது அவர் உச்சம் பெற்றிருப்பதால் ஜென்மராசியான 1ஆம் இடத்திற்கும் நல்ல பலன் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள். பல்வேறு விதமான தவறான சிந்தனைகள், கற்பனையான பயங்கள் போன்ற அனைத்துமே அதிகரிப்பதற்கான வாய்ப்பு புதன் கெட்டால் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குங்க. அது மட்டுமல்லாது புதன் கெட்டால் நோய்வாய் ஆரோக்கிய தொல்லைகளும் சற்று அதீதமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த தருணத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது
என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன். அது மட்டுமல்லாது மனித உறவுகள்ல இளைய சகோதரி, தாய் மாமன், காதலன் காதலி, சிறிய குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார். புத்திக்கு மட்டும் அவர் அதிபதி கிடையாதுங்க. வித்தை, கணிதம், எண், ஜோதிடம், இளமை, மீடியா, கம்ப்யூட்டர், செய்தித்தாள், பேச்சுத்திறன், போதிக்கும் ஆற்றல் போன்ற அனைத்துமே மிக வலுவாக இருக்கும் போது இந்த துறைகள்ல மிக பெரிய அளவுல சாதிப்பதற்கான வாய்ப்பு அவர் கொடுக்கக்கூடிய இந்த திறமைகள் காரணமாக பல துறைகளில் சாதிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறதுங்க. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அவரது ஆட்சி வீடான உச்ச வீடான கன்னிராசியில் சஞ்சரிப்பது நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் புதன் உச்சம் பெற்ற இந்த தருணத்தில் பல்வேறு விதமான சிரமங்கள் விலகுகிறது. இது ஒரு யோகம் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுதுங்க. சூரியனுடன் இணைந்ததால் புத ஆதித்ய யோகமானது கிடைக்கிறது. செவ்வாயுடன் இணையக்கூடிய இந்த தருணமும் மிக சிறந்த காலகட்டமாக பார்க்கப்படுதுங்க. பல்வேறு விதமான யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகிறது. அமைதியாக மிகப்பெரிய சவால் நிறைந்த விஷயங்களை கூட சாதித்து காட்டுவதற்கான வாய்ப்பும் யோகத்தையும் கொடுக்கிறாருங்க. ராசியின் அதிபதியான புதன் ஜென்ம ராசியில் செவ்வாய் மற்றும் சூரியன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து நல்ல முன்னேற்றத்தை உருவாக்கி தரப்போகிறாருங்க. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன். எனவே குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் நிச்சயமாக குறைவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. தொழில்துறை மிக சிறந்த வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. எனவே வருமானம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. தடைப்பட்ட பல காரியங்கள் அனைத்தையும் சிறப்பான முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒற்றுமை கிடைக்குங்க. குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. நல்ல பல சுப காரியங்கள் இல்லத்தில் நடந்து வருவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்கிறதுங்க. புதிதாக பல ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைப்பதால் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். தொழில்துறை வியாபாரத்துறையின் அதிபதியாக இருக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் அவர் ஜென்மராசியில் சஞ்சரிக்கும் போது தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகள் சிறந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறை, அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பு காரணமாக கை நழுவி சென்றுவிடும் என்று நினைத்த வாய்ப்புகளை கூட தக்க வைத்துக் கொண்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. அமைதியாக மிகப்பெரிய சவால் நிறைந்த காரியங்களை கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ரீதியான பணிகளில் சாதித்து காட்டுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த தருணத்தில் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றி கிடைக்கும். ஆனால் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் உச்சம் பெற்ற புதனின் அமைப்பு காரணமாக நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்ம ராசியில் அமர்ந்திருப்பதால் சில விஷயங்கள்ல சிக்கல்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் உச்சம் பெற்ற ராசியின் அதிபதியினால் அந்த சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மை நிச்சயமாக கிடைக்கும்.